யாக்கோபுடைய குமாரர்கள் 2 பேர், சிமியோனும் லேவியும் என்ன பண்றாங்க, அந்த ஆண் மக்கள் எல்லாரையும் தன் சகோதரியை தீட்டுப்படுத்தினதுனால அவனை மாத்திரமல்ல, அவனுடையதான குடும்பத்தை, அவனுடையதான தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையுமே பட்டயத்தினால் என்ன பண்றாங்க, கொலை செய்து விடுகிறார்கள். இதை கேட்டதான, இந்த சம்பவத்தை அறிந்ததான யாக்கோபு தான் சொல்றாரு, என் வாசனையை நீங்கள் என்ன செய்தீர்கள், கெடுத்து போட்டீர்கள். நாம கொஞ்சம் ஜனமா இருக்கிறோம், எனக்கு விரோதமா அவங்க வந்து இந்த நம்மளை என்ன பண்ணலாம், முற்றிலும் அழிச்சு போட்டுட்டா, என் குடும்பத்தையோ எனக்கு உண்டான எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டா நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யாக்கோபு வேதனைப்படுகிறதான ஒரு வேலை, பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, திகில் வந்து பிடித்தது போல ஒரு சூழ்நிலை, நிந்தைகளையும் அவமானங்களையும் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக, ஒரு தவித்து தடுமாறுகிற ஒரு சூழல்ல யாக்கோபு திரும்பவும் தள்ளப்படுகிறார். இந்த சூழலிலும் அழைத்த தேவன் அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவர்கிட்ட அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், தேவன் யாக்கோபை நோக்கி. 34 வரைக்கும் நம்ம சம்பவத்தை வாசிக்கிறோம். 35 முதல் வசனத்திலேயே தேவன் யாக்கோபை நோக்கி நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் நாம் படுகிறதான வேலையிலே தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை பார்த்து பேசுகிற தேவனா இருக்கிறார். தேவன் யாக்கோபை நோக்கி சொல்றார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, நீங்க இருக்காத, உன்னை சுக்கோத்துல வந்து இருக்கிறதுக்காக உன்னை அழைக்கல, நீ சீகேமுக்கு நடுவுல வந்து கூடாரம் போட உன்னை அழைக்கல, நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போகணும், நீ இருக்கிற இடம் எனக்கு சித்தமில்லாத இடம், இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லி என்ன பண்றார், அவர் என்ன பண்றார், எழுப்பி நீ பெத்தேலுக்கு போ, முதல் நீ நான் உன்னை சந்தித்த இடமாகிய அந்த பெத்தேலுக்கு போ, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்துல சொல்லுகிறார். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்ன செய்கிறார், அந்த செய்தியை அவங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்கிறார் சொல்லிட்டு 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு கிளம்புகிறார். அதே போல் அந்த இடத்துக்கு போய் பலிபீடத்தை கட்டி ஏல் பெத்தேல் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்கிறார், பேரு காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், வேதத்தில் வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட யாக்கோபுடைய ஒவ்வொரு சூழலிலும் தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆமேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில தடுமாறி நிற்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில தனிமையா இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில தன்மானங்கள் பாதிக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில தவித்து செய்வதறியாது நிற்கும் போது நம்மை நடத்தி செல்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஒவ்வொரு சூழலிலும் அவர் நம்மோடு கூட பயணிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த சூழலெல்லாம் சந்திச்சுதான் யாக்கோபு சொல்றாரு, நான் நடந்த வழியிலே நீர் என்னோடு கூட இருந்த தேவன். ஆமே. நம்ம நடந்து போகிறதான ஒவ்வொரு நெருக்கங்களும் கடினமான பாதைகளிலும் கஷ்டங்களையும் தேவன் அவரும் நம்மோடு கூட பயணிக்கிறவராய் அவர் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். எல்லாவற்றிலும் தேவன் நம்மை தாங்குகிறவராக, தப்புவிக்கிறவராக, சுமக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆமேன். எல்லாவற்றிலும் எல்லா கஷ்டமான சூழலிலும் தேவன் அவரோடு பேசுகிறார். ஏன்னா அழைத்த தேவன். ஆபிரகாமின் சந்ததியிலே ஆண்டவர் ஈசாக்கு யாக்கோபு என்று சொல்லி தெரிந்து கொண்டது போல புறஜாதிகளாய் இருந்த நம்மை, தாயின் கருவில் உருவாகும் முன்னே முன்குறித்த நம்மை கர்த்தர் அவருக்காக அழைத்திருக்கிறார், அவருக்காக வேறு பிரிச்சிருக்கிறார். ஸோ நம்ம கஷ்டப்படும் போது அவர் சும்மா பார்த்துட்டு இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நம்மோடு கூட அவர் பயணம் செய்கிற தேவன், வழியிலே என்னோடு பயணிக்கிற தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? வழியிலே பயணிக்கிற தேவன். நம்ம போகிறதான எல்லா காரியத்திலுமே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அவர் காணப்படுகிறார். சில நேரத்தில் சில காரியம் வந்து நமக்கு தடைப்பட்டு போயிடும், சில காரியங்கள் என்ன செய்யும், சரியா கைகூடி வராது. தேவன் அனுமதிக்காதவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடைபெற முடியாது. இதில் கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், யாக்கோபு நல்லா தானங்க இருக்கிறாரு, நல்ல ஆண்டவருடைய பிள்ளையா தானே இருந்தாரு, இவர் வாழ்க்கையில் ஏங்க இந்த அவமானம், அவங்க மகள் ஏன் தீட்டுப்படணும், அப்படிப்பட்ட சம்பவம் மோசமான ஒரு காரியம் எப்படி நடந்துச்சு? தேவன் அனுமதிக்காத இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, வாசம் பண்ணக்கூடாது. தேவன் அனுமதிக்காத எந்த ஒரு காரியத்தையுமே கையில் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோமா, ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு இடத்துக்கு போகிறோமா, ஒரு பிள்ளைங்களுக்கு சம்பந்தம் பேசுகிற காரியமா, பிள்ளைங்க படிக்கிற காரியமா, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும் போது தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். சுக்கோத்தில் போய் கூடாரம் போட சொல்லி, சுக்கோத்தில் போய் இடம் வாங்க சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. பெயர் சபாவுக்கு போனா ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த இடம் நல்லா பார்க்க நல்ல கண் குளிர்ச்சியாக இருந்த உடனே யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, அங்கே ஸ்டே பண்ணிட்டார். ஸோ இங்கேயே இருந்துட்டா
நான் அழைச்ச அழைப்பு வீணா போயிடுமே, இங்கேயே இருந்துட்டா ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லிதான் கர்த்தர் திரும்பவுமாய் கர்த்தர் அழைக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட நிந்தைகள் அவமானங்கள் வரும்பொழுதும் தவிக்கிற வேலைகள் வரும்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆமேன். யாக்கோபு நடந்த வழியிலே அவரோடு கூட இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு. யாருங்க? ஆகார. ஆகார் அப்படின்னா அலைந்து திரிபவள் என்று சொல்லி அர்த்தம். அந்த பெயருக்கேற்ப அவள் அலைந்து திரிகிறவளாய் அவள் காணப்பட்டார். இந்த இடத்துலையுமே கர்த்தருடைய தூதனானவர் என்ற ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது. நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிறதான வழியிலே நீருற்றண்டையில் என்ன செய்கிறார் பார்க்கிறார். சூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சுவர் இல்லைன்னா அடைப்பு, அதோட ஸ்டாப். அப்போ சுவர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அடைச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அவளுடைய வாழ்க்கையில் அதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. வனாந்தரத்துக்கு ஓடி போறான், அவள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நான் எங்கே போகிறதுனே தெரியலன்னு சொல்லி அவள் அலைந்து திரிகிறவளாய் அந்த வனாந்தரத்திலே அந்த சூர்கிறதான அந்த இடத்திலே அவள் போகிற வழியிலே நீருற்றண்டையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவளை சந்தித்து பேசுகிறதை பார்க்கலாம். வாசிங்கள். 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தானாம். நம்ம எல்லாருமே அந்த கேள்வி வரும், ஆபிராம் நல்ல ஆண்டுடைய அழைப்பை பெற்ற நல்ல ஒரு சகோதரரா நல்ல ஒரு ஐயாவா இருந்தாங்க. ஆனால் இப்போ சாராள் சொல்ற வார்த்தைக்கு ஒரு காரியத்திலே மறுப்பு தெரிவிக்காம உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஏன்? நிறைய காலத்தில் நமக்கு என்ன செய்யலாம், வேதத்தை வாசிக்கும் போது கேள்வி வரலாம். இதற்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஊர் என்கிறதான கல்தையருடைய பட்டணத்தை சேர்ந்தவர். அந்த ஊர் என்கிறதான கல்தையருடைய பட்டணத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். என்ன செய், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஸோ அந்த பட்டணமாகிய மெசபதோமியா அப்படிங்கிறதான அந்த இடத்த முழுவதுமே ஆபிரகாம் காலத்துக்கு அநேக வருஷங்களுக்கு முன்பதாக ஹமுராபி என்றதான ஒரு ராஜா ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார். நமக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா அசீரியா சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், அது எல்லாத்தையும் சேர்த்து மெசபதோமியான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான பகுதியை ஹமுராபிங்கிற ஒரு ராஜா கிமு இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 1792 1750 வரைக்கும் 42 வருஷம் அவர் ஆட்சி செய்தார். அந்த வல்லமையான அந்த ராஜா உலகத்திலேயே முதல் சட்டங்களை கொண்டு வந்தது அவர்தான். இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்துக்கும் சட்டங்கள் இருக்கு, அப்படித்தானே? நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லி நிறைய லா இருக்கு. அதே போல ஒவ்வொரு ஊர்களுக்கும், அதாவது ஒவ்வொரு வெளிநாடுகளுக்குமே அநேக சட்டங்கள் உண்டு. ஆனால் உலகத்திலேயே முதல் சட்டத்தை இயற்றியவர், அதுவும் அது எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹமுராபிங்கிறவர்.
இவர் ஆபிரகாமுக்கு முந்தைய காலத்திலே வாழ்ந்தவர். ஸோ உலகத்திலேயே பெரிய நாகரிகம், பழமையான நாகரிகம்னா சுமேரிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுமேரிய நாகரிகமே இவருடைய காலத்தில் தான் இருந்துச்சுன்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ கடந்த நாட்களில் 1901 வருஷத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எங்கே? ஈரானில். இப்போ அதுக்கு ஈரான் சொல்லி தான் பேர். முன்னாடி உங்களுக்கு பாபிலோன் சொல்லப்பட்ட இடம், இப்போ ஈரான் என்று சொல்லப்படுகிறது. அங்கே எடுக்கும் பொழுது ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைத்திருக்கிறது, ஒரு பெரிய கல்வெட்டு. அதில் அநேக எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறதான். 182 சட்டங்கள் அதில் எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்காடியன்கிறதான ஒரு மொழியில் எழுதப்பட்டுச்சான். ஸோ அந்த மொழியை என்ன பண்ணுறாங்க கற்று அதை படித்து பார்க்கும் பொழுது அதில் தான் ஹமுராபி அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயற்றிய சட்டங்களுமே சொல்லப்பட்டிருக்கு. அநேக சட்டங்களை அவர் இயற்றியிருக்கிறார். அதெல்லாம் இப்போ நம்ம சொன்னோம்னா நமக்கு டைம் பத்தாது. அதில் 146வது ஒரு சட்டம் என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி திருமணம் செய்து 2 வருஷம் பிள்ளைக்காக என்ன செய்யலாம்? காத்திருக்கலாம். 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மனைவியின் சம்மதத்தோடு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தோ இல்லை இன்னொரு பெண் மூலமாகவோ ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அது முதல் கல்யாணம் பண்ணாங்கல்ல அந்த கணவன் மனைவிக்கு உரிய குழந்தையாக மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அந்த நாட்களிலே காணப்பட்டுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடையதான சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா வாடகத்தாய் அப்படிங்கிறதான ஒரு காரியம் இருக்கு. வாடகத்தாயின் மூலமாக என்ன பண்ணுறாங்க? குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். இன்னும் நல்லா சயின்ஸில் நல்லா வளர்ந்ததான காலத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி என்ன செய்கிறாங்க? பெற்றெடுக்கிறார்கள். குழந்தை என்ன பண்ணுறாங்க? அந்த விந்தணுவையும் அந்த கருமுட்டையும் தனியாக இணைத்து என்ன செய்கிறாங்க? வெளியிலேயே ஒரு பிள்ளை என்ன பண்ணுறாங்க? எடுத்து டெஸ்ட் டியூப் பேபி என்ன பண்ணுறாங்க? அதை கரு உருவாக வச்சு அதுக்கப்புறம் யூட்ரஸில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. தேவைப்பட்ட வேற ஒரு பெண்ணோட வயிற்றுல கூட வைத்து என்ன செய்கிறாங்க? தாம் பிள்ளையா எடுத்துக்கொள்கிறாங்க. இதெல்லாம் சயின்ஸ் டெவலப் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நாட்களில் அறிவியல் நுட்பங்கள் இப்படி என்ன செய்யலை? காணப்படலை. அதனால தான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தோ இல்லை மறுமனையாட்டின் மூலமாகவோ குழந்தையை பெற்றெடுத்தால் முதலில் திருமணம் செய்த கணவன் மனைவிக்கு அந்த குழந்தை என்ன செய்யுது? உரிய குழந்தையாய் மாறிவிடுகிறது. இந்த சட்டத்திட்டத்தை ஆபிரகாமும் சாராலும் அறிந்தவர்கள். அவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க, அந்த பகுதியில் வளர்ந்தவங்க. 75 வயசுல தான் என்ன பண்ணார்? அழைக்கப்பட்டு இந்த இடத்துக்கு அவர் வருகிறார். அப்ப அந்த சட்டத்திட்டங்களை அறிந்த ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு என்ன பண்றாரு? மறுப்பு சொல்லாம உடனே செவி கொடுக்கிறார். காலத்துல இருக்கிறது தானே, வம்சங்களை காணப்படுகிறது தானே. ஸோ இது சட்டத்தில் இருக்கிற ஒரு காரியம் தானே, இதை செஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? ஒத்துக்கிட்டார். ஆனால் வேதத்தின்படி இது தவறான காரியம். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ காத்திருக்க வேண்டிய ஆபிரகாம் இந்த காரியத்தில் சற்று என்ன பண்ணிட்டாரு? தடுமாறி போயிட்டார். சட்டத்திட்டங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? அதுக்கு கீழ்ப்படிஞ்சார். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? சற்று என்ன பண்ணார்? கீழ்ப்படியாமையில் அவர் காணப்பட்டதான ஒரு சூழலை வாசிக்கிறோம். ஸோ அந்த நாளில் அந்த ஆகாரை மறுமணியாட்டியாக கொடுக்கிறார்கள். ஆகார் யார் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பைபிள் அது இல்லை, ஆனால் வரலாற்று சம்பவங்களில் எழுதி வைக்கப்பட்டதான காரியத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எகிப்து தேசத்தில் இருக்கிறதான பார்வோனுடைய குமாரத்தி தான் யார்? இந்த ஆகார். கேட்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. பார்வோனுடைய குமாரத்தி எப்படி ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணா, சாராளுக்கு அடிமை பெண்ணாக மாற முடியும் என்று சொல்லி. ஸோ எகிப்தில் இருக்கிறதான அவர்களுடையதான புத்தகங்கள்ல, வரலாற்று புத்தகங்கள்ல ஆகாரை குறித்து குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த காரியம் சம்பவிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஆபிரகாமும் சாராளும் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவியை சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல சகோதரியாக நீ சொல்லிடு, நீ என்ன செய், சகோதரின்னு சொல்லிடு என்ன பண்றார்? ஆபிரகாம் சொல்லுகிறார். ஒரு கொடிய பஞ்சம் வருது. பஞ்சத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு? எகிப்து தேசத்துக்கு தன் மனைவியை கூட்டிட்டு போறார். எகிப்துக்கு சமீபமா போகும்போதே, அம்மா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெய்வ பயம் இல்லை, அந்த பார்வோனுமே கொஞ்சம் சரியில்லாத ஆளா இருக்காரு, தயவு செஞ்சு என்னோட சகோதரின்னு சொல்லிடுன்னு என்ன பண்றாரு? ஆபிரகாம் சொல்றார். அதுக்கு ஆபிரகாம் ஒரு காரணம் சொல்றார். என்னுடைய தாய்க்கு குமாரத்தி இல்லை, என் தகப்பனுக்கு குமாரத்தி, ஒரு வகையில யாரு? என் சகோதரி தான் சொல்லி அப்புறம் பேசுறார். ஓகே, இவளும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா பார்வோனுக்கு இப்படி ஒரு புதுசா ஒரு சகோதரி என்ன பண்றாங்க உள்ள வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே
என்ன பண்ணிட்டான், விசாரிக்கிறான். என்ன பண்றான், ஆபிரகாமை விட்டு பிரிச்சு தான் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். ஆபிரகாம் அரண்மனைக்கு வெளியில, சாராள் அரண்மனைக்கு உள்ள. இந்த பார்வோன் 1000 தான் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு காரியம் என்னன்னா, அந்த பெண்ணோட சம்மதம் இல்லாம அவளை என்ன பண்ண மாட்டான், தொடமாட்டான். ஸோ சாராள் சம்மதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறான். சாராள் என்ன பண்ணல, ஒரு நாளும் இணங்கலை. ஆபிரகாமுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறான், எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறது. ஒருத்தரும் மசியல, அமைதியா இருக்கிறார்கள். தேவன் அதை பார்த்தார். வாசிங்க 17ஆம் வசனம் வாசிங்க. 12-17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆண்டவர் பார்த்தார், நான் அழைச்சி அந்த சந்ததியை ஆசீர்வதிச்சு அதுல என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வச்சிருக்கிற அந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக இந்த பார்வோன் சாரா என்ன பண்றான், தன்னுடைய அரண்மனையில் வச்சிருக்கான்னு பார்த்தார். யாரும் மனம் திரும்புவாங்கன்னு பார்த்தாரு, மனம் திரும்பல. மகா வாதைகளால வாதித்தாராம், பெரிய வாதைகள். பார்வோன் வீட்டில் வாத, பார்வோனுடையதான அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் வாதைகள், பார்வோனுடையதான அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்குமே வாதைகள் வர ஆரம்பிக்குது. உடனே பார்வோன் என்ன பண்றாரு, விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்பதான் தெரியுது, இந்த ஆபிராமும் இந்த சாராயும் கணவன் மனைவி. இன்னொருத்தருடைய மனைவியை கொண்டு வந்து உன் வீட்டில் வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய வாதைகள் வருது என்று சொல்லி அவருடைய தெய்வங்களை குறித்ததான நபர்கள்ட்ட அவர் விசாரித்து கேட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார். உடனே ஆபிரகாமை கூப்பிட்றார், சாராயை கூப்பிட்றார். ஏன் இப்படி செஞ்சீங்க, உன் மனைவின்னு சொல்லி தான் நான் அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன் தானே, இந்த உன் மனைவி நீயே வச்சுக்கோன்னு சொல்லி ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து தயவு செஞ்சு இந்த தேசத்துல இருக்காதப்பா, தயவு செஞ்சு போயிட்டு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது தான் பார்வோன் தன்னுடைய மகள் 10 வயது மகளையுமே அனுப்பி விடுகிறான். வரலாற்று சம்பவத்திலிருந்து நான் இதை சொல்றேன், தகவலுக்காக சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன் இந்த காரியம் சம்பவிச்சு, ஏன் பார்வோன் தன்னுடைய குமாரத்தையை அனுப்பணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் புத்தகத்துல மோசையின் மூலமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 விதமான வாதைகளால் எகிப்தையும் பார்வோனையும் தேவன் வாதித்தார். ஏன் 10 விதமான வாதையை கொடுத்தாரு, அந்த எகிப்து தேசத்தார் எதை தெய்வமாய் வணங்கினார்களோ அதனால தான் அவைகளையே வாதையாக ஆண்டவர் கொடுத்தார். முதல்ல என்ன நடந்துச்சு, கோல் சர்ப்பமாய் மாறினது. பாம்பை என்ன பண்ணுவாங்க, தெய்வமாய் வணங்குவார்கள். பார்வனுடைய கிரவுன்ல பார்த்தீங்கன்னா என்ன சரிக்கும், ஒரு பாம்பு என்ன செய்யும், படம் எடுத்த மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். ஸோ பாம்பை தெய்வமாய் வணங்கினதுனால தான் அந்த வாதையை கர்த்தர் அனுமதிச்சார். ஏன் தண்ணீரெல்லாம் ரத்தமா மாறினுச்சு, அந்த நைல் நதியை தெய்வமாய் வணங்கினார்கள், அதனால தான் அந்த வாதையை கர்த்தர் அனுமதிச்சார். சார் 10வது வாதைக்கு போயிடுவோம். கடைசி வாதை என்ன, தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் நடந்தது. குடும்பத்தில் இருக்கிற தலைப்பிள்ளைகள் சங்காரம் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை. பார்வோன் வீட்டில் இருக்கிறதான, பார்வோன் தேசத்தில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளுமே மரித்து போனதான ஒரு காரியம். சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா அந்த வாதையை கர்த்தர் அனுமதிச்சாரு, அந்த காலகட்டத்தில் எகிப்து பாரம்பரியத்தில் நடந்த ஒரு காரியம். தன்னுடைய அரசாட்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, தன்னுடைய ஜனங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீண்ட நாட்கள் அரசாட்சி பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளைகளை அவர்களுடைய தெய்வங்களுக்கு பலியாக கொடுப்பார்கள். மோலேக் என்று சொல்லி ஒரு தெய்வம் இருக்கு. அது என்ன செய்யுமா, கையை 2 இப்படி விரிச்சு வச்சு அது கையில ஒரு அக்கினி சட்டி போல காணப்படும். அந்த எரிகிற அக்கினி சட்டியில பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களாம், உயிரோட போட்டுருவாங்களாம். அந்த பிள்ளையை, தலைச்சன் பிள்ளைகளை அந்த தெய்வத்திற்கு பலி கொடுத்து அந்த தெய்வத்தை என்ன செய்கிறார்கள், சாந்தப்படுத்தி விடுகிறார்கள். அந்த தெய்வம் தனக்கு உதவி செய்யும் சொல்லி என்று ஒரு மூட நம்பிக்கையிலே அந்த ஜனங்கள் வாழ்ந்து வந்ததுனால தான் அந்த 10வது வாதையா தேவன் என்ன செய்தார், அந்த ஜனங்களை வாதிக்க ஆரம்பிச்சார். ஸோ இந்த இடத்துல பார்வோன் ஒரு தப்பு செஞ்சுட்டான், அடுத்தவனுடைய மனைவியை கொண்டு வந்து தான் அரண்மனையில் வச்சுட்டான். இப்போ அவனுடைய தெய்வத்துக்கும் கோபம் வந்திருக்கும், ஆபிரகாம் ஆராதிக்கிற தேவனுக்கும் கோபம் வந்திருக்கும். அந்த கோபம் தன்னுடையதான ராஜ்யத்தையோ தன்னுடைய ஜனங்களையோ அழிச்சிடக்கூடாது, இந்த மகா வாதையும் நீங்கணும்னா என் பிள்ளைய நான் பலி செலுத்தி தான் ஆகணும். ஸோ பலி செலுத்தாமல் இப்போ என்ன பண்ணிட்டான், இப்படி ஒரு வழிமுறை இருந்ததுனால ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தன் பிள்ளையை விட்டு கொடுத்து விட்டான். 10 வயது மகளை அவன் என்ன பண்ணான், அனுப்பிட்டான். ஸோ இப்படிப்பட்ட வாதை தீரும்படியாக, ஜனங்களை காக்கும்படியாக, தன்னுடைய ராஜ்யத்தை காக்கும்படியாக தன் சொந்த மகளை அடிமையாக அவன் அனுப்பினது தான் ஆகாருடைய வாழ்க்கை. இப்போ எகிப்திலேருந்து காணாம வந்துட்டாங்க.
கானான் வந்து 10 வருஷமா என்ன பண்றாரு, அந்த வனாந்தரத்துல அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆபிரகாமும் சாராயும். இப்ப ஆகாருக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ ஆபிரகாமுக்கு 86 வயசு என்ன செஞ்சிருச்சு, 85 வயசு வந்துருச்சு. 86ல தான் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கிறார். இப்ப சாராளுக்கு ஒரு யோசனை வருது. ஆபிரகாமுக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. ஆரான்ல இருக்கும் போதே நிறைய சகோதரிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொடுக்க கூடாது. நல்ல அரண்மனை இளவரசியா வந்ததான இந்த ஆகார் என்னுடைய கணவனுக்கு மறுமனையாட்டியா கொடுத்தா இவள் மூலமா என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி, ஏன்னா அவளுடைய வம்சம் என்னது, ராஜ வம்சம். கொஞ்சம் தகுதி பார்ப்பாங்கல்ல, வேலைக்காரியை கொடுக்கறது போல என்ன பண்ணலாம், ராஜ வம்சத்துல வந்திருக்கா, ஆனா இப்ப எனக்கு அடிமை பெண்ணா தான் இருக்கிறா அப்படின்னு என்ன பண்றாங்க, அவளை என்ன செய்யறாங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், ஆபிரகாம்கிட்ட பர்மிஷன் கேட்கிறா, ஆபிரகாம்கிட்ட இந்த வார்த்தையை ஷேர் பண்றா. ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஓகே அப்படின்னு என்ன பண்றாரு, செவி கொடுக்கிறார். ஆகாட்ட யாராவது கேட்டாங்களா? சாரால் ஆகாட்ட பர்மிஷன் கேட்டாளா? இல்லைங்க. அடிமை பெண்ணிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆகார் நிர்பந்திக்கப்பட்டால், ஆகார் தன்னோட வாழ்க்கையில இந்த காரியத்துக்குள்ளே தள்ளப்பட்டால் தான் சொல்லலாம். விரும்புறாளோ விரும்பலையோ, இந்த காரியம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா தன் எஜமானி சொல்கிற வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அதனால இந்த காரியத்தில் என்ன செய்கிறாள், அவள் உடன்படுகிறவளாய் காணப்படுகிறாள். நிர்பந்திக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ கற்போதி ஆயிட்டா, அது மனைவியா கொடுக்கல. வசனத்தை பாருங்க, மறுமனையாட்டி. மனைவி வேற, மறுமனையாட்டி வர. மறுமனையாட்டிக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா பிள்ளைய வாங்கிக்கிட்டு நீ போன்னு சொல்லி வெளியில எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், அனுப்பிடலாம். கிட்டத்தட்ட வாடகை தாய் மூலம் பிள்ளை பெற்றெடுக்கிற அதே சம்பவம் போலதான். அவ பிள்ளைய வாங்கிட்டு ஆகார போன போய் தான் ஆகணும். அந்த ஒரு சூழல்ல ஆகார் நிர்பந்திக்கப்பட்டால், அந்த சூழலுக்கு அவள் தள்ளப்பட்டால், இப்ப கற்பவதி ஆயிட்டா. கற்பவதி ஆன உடனே ஆகாருக்குள்ள ஒரு இது, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், நினைச்சிட்டோம், இனி நம்மளை யாரும் தள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததோ என்னமோ தெரில. அவளுக்கும் சாராளுக்கும் ஒத்து போகாத ஒரு தன்மை. நான் நினைக்கிறேன் எப்படி தெரியுமா நடந்திருக்கும், சாராள் தன்னுடைய பாரம்பரியத்தை சொல்லியிருப்பா. கன்சீவா இருக்கிற நீ இதை தான் சாப்பிடணும், வயிற்றுல இருக்கிறது என் கணவருடைய குழந்தை, நீ இதை தான் சாப்பிடணும், நீ இப்படித்தான் தூங்கணும், இந்த சைடு படுக்கக்கூடாது, இப்படித்தான் எந்திரிக்கணும். இன்னைக்கும் கர்ப்பவதியான பெண்ணுக்கு எவ்வளோ ஆலோசனை கொடுக்குறோம் சொல்லுங்க. இப்படிதான் எந்திரிக்கணும், இப்படிதான் படுக்கணும், இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். இது மாதிரி சாராள் நிறைய சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ வளர்ந்தது எங்க, அவர் 10 வயசு பிள்ளையா இருந்தாலும் அவ எகிப்து தேசத்தை சேர்ந்தவள். ஸோ அவளுடையதான பாரம்பரியங்கள் வேற. இல்லை இல்லை எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வாங்க, இல்லை இல்லை எங்கள் ஊரில் இப்படி தான் நடந்திருக்குன்னு இவ சொல்லியிருப்பான். ஸோ 2 பேருக்கும் ஒத்தே போகலை. இதில் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக பெண்களுக்கு வரும். உடனே இவளுக்கு சாராள் கோவம் வருது. என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, நான் சொல்கிறத செய்ய மாட்டேங்கிற, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போய் ஆபிரகாம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இந்த பாருங்க, இந்த பெண் இப்படிலாம் பண்ணுறா பாருங்க, என்ன அற்பமாக நினைக்கிறா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா. உடனே ஆபிரகாம் சொல்கிறார், அவள் உன் கையில் இருக்கிறாள், அவள் உன்னுடைய அடிமை பெண், நீ என்ன செய்யணுமோ அவளுக்கு செஞ்சுக்கோன்ட்டார். சாராள் உடனே சும்மா விடுவாளா? வசனம் சொல்லுகிறது, அவளை அவள் என்ன செய்கிறாள், கடினமாய் நடத்தினாள். அந்த வசனத்தை வாசிமா. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். அவளை விட்டு ஓடி போனாள். சாராள் என்ன பண்றா, கடினமா நடத்த ஆரம்பிக்கிறா. கடினமான வார்த்தைகள், கடினமான வேலைகளை அந்த இடத்துல சொல்ல ஆகாரால தாங்க முடியல. இந்த 10 வருஷம் சாராளு கீழே இருந்ததான அந்த ஆகாரு இப்ப என்ன பண்றா, அந்த கடினமான வார்த்தையை தாங்க முடியல, கடினமான வேலைகளை செய்ய முடியாம சாராளை விட்டு அவள் ஓடி போகிற வேலையில தான் ஆண்டவர் அவளை சந்திக்க ஆரம்பிக்கிறாள். வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே தேவன் அவளை பார்க்கிறார். ஆமேன். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட யார் மூலமாவது கடினமான வார்த்தைகளை கேட்டு வேதனைப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? யாராவது கடினமாய் நடத்தப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை காண்கிறார். ஆமேன். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முத பேர் வச்சதை யார் தெரியுமா? ஆகார் தான். வேதத்துல யாருமே கர்த்தருக்கு பேர் வைக்கல. ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி தன்னை குறித்து சொன்னார். ஆபிரகாம் அவருக்கு பேர் வைக்கல. ஆனா ஆகார் தன்னை கண்டவரை காண்கிற தேவன் என்று சொல்லி அவர் பெயரிட்டாள். ஆமேன். ஆகாரை கடினமாய் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில ஆகாருடைய வேதனைகளையும் ஆகாருடைய கண்ணீரையுமே கர்த்தர் பார்க்கிறார். தாங்க முடியாத ஒரு சூழல்ல தான் அவன் என்ன பண்றா, அந்த இடத்தை விட்டு ஓடி போறா. ஓடி போறவ எங்க போயிருப்பா சொல்லுங்க?
வழி தெரியாம திகைச்சிருப்பான். ஆரம்பத்தில் எகிப்திலேருந்து வரும்பொழுது எந்த வழியோ அந்த வழியில போக அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். வனாந்தரமான வழி, பாதை தெரியாத வழி, அடைக்கப்பட்டதான வாசல்கள் போல் காணப்படுகிற காரியங்கள், வேதனைப்படுகிறது. அந்த வேலையில வயிற்றுல குழந்தை இருக்கு, என்ன செய்ய போறோம், அடுத்த வேலை சாப்பாடு நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம எப்படி இந்த பிள்ளையை பெற்றெடுப்போம், எப்படி இந்த பிள்ளையை வளர்ப்போம், பல காரியங்கள், எதிர்காலமே கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. தேவன் கண்டார், நீருற்றண்டையில் அவளை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம வாழ்க்கையில எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? ஏதோ வாழ்றோம், சாப்பிட்றோம், நடக்கிறோம். ஆனா அடுத்த காரியம் நம்ம எங்க பண்ண போறோம், என்ன வேலை பார்க்க போறோம், என்ன செய்ய போறோம்? எதிர்காலமே இருளாகி போனதான ஒரு சூழல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தின் மனுஷங்க நம்மளை பார்க்காம இருக்கலாம். ஆகாரை அவளுடைய கணவனாகிய ஆபிரகாம் கண்டு கொள்ளாம இருந்திருக்கலாம், விட்டு கொடுத்திருக்கலாம், என்னன்னாலும் பேசிக்கோ அப்படின்னு விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா நம்மை விட்டு கொடுக்காத ஒரே தெய்வம் ஏசு மாத்திரமே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே, யாரு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. சங்கீதத்தில் ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சத்துருக்கள் என்னை விழுங்க பார்க்கிறாங்க, தேவன் அவங்க இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக, யூத குலத்துக்கு விரோதமாக எழும்பினா தேவன் விட்டு கொடுக்கல. மொர்தெகாயை ஆமானுடைய கையில விட்டு கொடுக்கல, மொர்தெகாய் நியமிக்கப்பட்ட தூக்கு மரத்துல ஆமான் தொங்கினான். ஆமேன். மனுஷங்க கையில நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? யார் நம்மளை விட்டு இருந்தாலும் இல்லாட்டியும், கணவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். சில நேரத்துல கணவன் மனைவி கைவிடப்படுகிறதான ஒரு சூழ்நிலை, மனைவி என்ன பண்றாங்க, கணவனை தள்ளி வைக்கிறதான காரியங்கள் இருக்கு. சில இடத்துல இப்படி நடக்குது. ஸோ இப்படிப்பட்ட பெண்கள் இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அப்படி இல்லை, வாழ்கிற வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா சந்தோஷமா கடைசி வரைக்கும் உண்மையாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆகாரால் தள்ளி வைக்கப்பட்டதான காரியங்கள், கணவரால கைவிடப்பட்டால், சாராள் இத்தனை வருஷம் நல்லா நடத்தின சாராள் இப்ப என்ன பண்றா, தன்னுடைய வாழ்க்கையில அவளை கொடுமைப்படுத்துகிற ஒரு சூழல். இத்தனைக்கும் மத்தியில சாராளை விட ஆகாரை கர்த்தர் அந்த இடத்துல கண்டார். ஆகாரை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி போ, உன் நாச்சியா எங்கே இருந்து வர, எங்க போறேன்னு கேட்கிறார். இது போல நான் இருந்தேன், இப்படி வந்தேன் நம்ம சொல்லும்போது, நீ திரும்பி போ, உன் நாச்சியார் அண்டில் கீழே என்ன செய், அடங்கியிரு. சில சூழல்ல கர்த்தர் நம்மளை அடங்கி இருக்க சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். தேவன் நம்மளை பயன்படுத்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்ம எடுத்து பயன்படுத்துவார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அளவு ஒரு காலம் உண்டு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் செய்ய ஒரு காலங்களை கர்த்தர் நியமித்து வைத்து இருக்கிறார். அது வரைக்கும் என்ன செய்யணும், அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும், காத்து இருக்கணும். ஆகாருக்கு அதுதான் சொல்றார், நீ இப்ப கர்ப்பவதியா இருக்கிற, இதோட நீ வெளியில போக முடியாது, பிள்ளையை பெற்றெடுக்கணும். ஸோ உனக்கு பாதுகாப்பு தேவை, நீ போய் சாராளின் கையின் கீழ் அடங்கி இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, 11வது வசனம் வாசிமா. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. 10 வாசிமா. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததா இருக்குமா. இந்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறதா இல்லையாங்க? வேர்ல்டுல பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலுமே இஸ்மவேல் சந்ததிகள் இல்லாத நாடுகள் இல்லை. இஸ்மவேலின் சந்ததிகள் செழிப்பாக வாழ கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஸோ இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். சந்ததியை பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவங்களெல்லாம் கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லா தேசங்களிலும் பழுகி பெருகி இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் ஆகாருடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென்.
நம்மளுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, என் பிரச்சனையை பார்க்க யாரும் இல்லை, என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனைகளையும், நீங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளையும் தேவன் பார்த்துவிட்டு போகிற தேவன் அல்ல. உங்களுக்காய் அவர் வழக்காடுகிறவராக, உங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆமேன். திக்கற்றவர்களை அவர் ஆதரிக்கிற தேவன். ஆமேன். எளியவனை, சிறுமையில கிடக்கிறவனை கர்த்தர் புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் அமர செய்வாராம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை காண்கிற தேவன். முதல்ல சொன்ன வழியிலே என்னோடு பயணித்த தேவன். யாக்கோபுடைய ஒவ்வொரு பயணத்திலும், ஒவ்வொரு சூழலிலும் அவனோடு கர்த்தர் இருந்து அவனை நடத்தினார். இரண்டாவது, வழியிலே என்னை காண்கிற தேவன். ஆமென். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் கண்டு நம்மிடத்தில் பேசி வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இந்த ஆகாருக்கு அற்புதம் செய்த தேவன், இந்த ஆகாரை வழிநடத்தின ஆண்டவர் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதே மாதிரியான தண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனையோடும் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டு உங்களை காண்கிற தேவனாய் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற போறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா?